ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இடம்பெறை புகழும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றன. 27 நட்சத்திர மண்டலத்தில் இன்று நாம் காணவிருக்கும் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். மிக ஒரு நல்ல நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தினுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம். இதனுடைய விருட்சம் வன்னி மரம். இதனுடைய பட்சி பொன்வண்டு. அதிதேவதை அஷ்டவசுக்கள். இதனுடைய காரத்துவம் அல்லது இருப்பிடம் என்று சொல்லக்கூடியது புல், பறவை, பட்சி, தவிடு, சேவிங்ஸ் அக்கவுண்ட், கம்மல், லோலாக்கு, ஜின்னிங் மில், இசைக்கருவிகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கதா காலபேட்சகம், பிரசங்கம், டிவி, வாக்மேன், செய்தித்தாள் வாசிப்பவர்கள், வண்டி, ஹாரன், இது எல்லாமே இதனுடைய காரத்துவங்களில் ஒரு சில அமைப்புகள். இந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பு அம்சம் அல்லது குணாதிசயங்கள் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். சிங்கம் அப்படிங்கிறதுல பெண் சிங்கம் அப்படின்னு. இந்த காட்டுக்கு ராஜா சிங்கம். அதுலேயும் ஆண் சிங்கம் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பில் தன்னுடைய பவுண்டரிகளை பார்க்கக்கூடியது. தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த வேட்டையாடும் வித்தைகளை கற்றுக் கொடுப்பது ஆண் சிங்கத்தினுடைய வேலை அதிகமாக இருக்கு. நிறைய நேரங்களில் அது லேசினஸ்ஸாக இருக்கு. ஆனால் இறை தேடும் பழக்கம் அப்படின்னு எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் சிங்கத்துக்கு தான் வேட்டையாடும் குணம் ரொம்ப அதிகம். அதனால் தன்னுடைய குடும்பத்திற்காக இறை தேடக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இவங்க இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இளம் வயதிலே வருமானத்தை தேடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா இந்த நட்சத்திரமே மேக்சிமம் வருமானத்தை சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது. காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரமும். அப்போ 10ஆம் இடத்துல அவிட்ட நட்சத்திரத்துக்கு, அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் தான் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். இப்போ 2 ஸ்தானத்துலேயும் இந்த நட்சத்திரம் சரிபாதி இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் இவங்களுக்கு தொழில் அமைப்புகள் வேலை வாய்ப்போ தொழில் அமைப்போ இவங்களுக்கு மிக எளிதிலேயே இவங்களுக்கு வாய்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வருமானத்தில் ரொம்ப குறிக்கோளாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மரம் விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது வன்னி மரம் அப்படிங்கிறது ஒரு தெய்வத்திற்கு உகந்த ஒரு மரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரம். அதனால் தெய்வங்கள் குடியிருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வன்னி மரம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜியை கொண்டது இந்த வன்னி மரம். அடுத்தது இதனுடைய பட்சி அப்படின்னு பார்க்கலையே பொன் வண்டுகள். பொன் வண்டு இதனுடைய பட்சி. அப்போ பொன் வண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அது மேக்சிமம் இந்த பொன் வண்டுலாம் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலந்தை மரத்தில் தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இந்த பொன் வண்டு அப்படிங்கிறது வரதுனால இங்கே பொன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சாதாரணமாக அவிட்ட நட்சத்திரத்துக்கு தவிட்டு பானையிலும் தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு தவிடு கூட தங்கமாக மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே அத்தியாவசியமான தேவைகளுக்காக எல்லா பொருளையும் எடுத்துட்டாலும் அந்த அத்தியாவசியமான தாண்டி சில பொருட்கள் இருக்கும் இல்லையா. இப்போ அரிசிங்கிறது நம்மளுக்கு ஒரு நெல்லுலேருந்து கிடைக்கக்கூடியது அரிசி. அது ரொம்ப ஒரு முக்கியமான உணவு. ஆனால் அந்த தவிடுங்கிறது நமக்கு அதிகமாக தேவைப்படாது, மாட்டுக்கு அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி அந்த முக்கியமில்லாத பொருட்களை கூட இவங்களுக்கு நல்ல ஒரு தங்கமாக, அதாவது நல்ல ஒரு விற்பனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு என்ன விற்பனை செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இந்த அவிட்ட நட்சத்திர நேயர்களுக்கு உண்டு. அதை எப்படி சொல்லி விற்கணும் அப்படிங்கிற ஒரு தந்திர யுக்தியை கொண்டவர்களாக இந்த அவிட்ட நட்சத்திர நேயர்கள் இருப்பார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதனுடைய அதிதேவதை பார்த்தீங்கன்னா அஷ்ட வசுக்கள். இப்போ இந்த அஷ்ட வசுக்கள் அப்படின்னா இவங்க தான்
இந்த திசைகளை வந்து கட்டி ஆளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து அந்த வசுக்கள் அப்படிங்கிறது அந்த அமைப்பில் இருக்கு. அதனால வந்து இவங்க வந்து கட்டி ஆளக்கூடிய ஒரு நிர்வாகமேன ஒரு தொழிலையோ அல்லது ஒரு குடும்பத்தையோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணி ஃபாலோ பண்ணி பொசிஷன் அப்படின்னா அந்த பொசிஷனில் கரெக்டாக இருக்குன்னா அவங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, காவல்துறை அல்லது இராணுவம் இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து இவங்க ஆர்டரை பிறப்பிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க, இல்லைன்னா ட்ரைனிங் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கஸ்லாம் வந்து ட்ரைனிங் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சாகசங்களை செய்யக்கூடியவர்கள், அதாவது விண்ணில விமானங்களை வந்து சாகசம் செய்கிறாங்க இல்லையா, அப்போ சாகசம் அமைப்பு செய்யக்கூடியவர்கள் வந்து இவங்களுக்கு வந்து பயங்கிறதே ஒன்று இருக்காது. ஏன்னா இதனுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம். அதனால வந்து இவங்களுக்கு அஷ்டவசுகளும் இவங்களுக்கு அதிதேவதை வர்றதுனால இவங்களுக்கு பெருசாக வந்து பயம் இருக்காது. அப்போ மிகப்பெரிய ஒரு எனர்ஜி லெவலை கொண்டவளாக இருப்பாங்க. பணத்து மேலே இவங்களுக்கு ரொம்ப ஒரு அதிகமான ஒரு மோகம் இருக்கும். இசை மீது இவங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கும். நடனம் மற்றும் மேடையில் வந்து தொடர்பு உள்ள ஒரு அமைப்பு, அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் தொழில் அடிப்படையில் இவங்களுக்கு அதனுடைய சாத்திய கூறுகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு. அதுவும் இல்லாத ஸ்போர்ட்ஸ் துறையிலே இவங்களுக்கு வந்து போய் அது வந்து அவங்க அதில் பயனளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. அதனுடைய அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால கட்டிடம் சார்ந்த துறையிலும் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு வருவதற்கான அமைப்பு உண்டு. வாகனம் ஓட்டுதலில் வந்து இவங்க ரொம்ப வேகமாக ஓட்டக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கு. ரொம்ப வந்து சாகசம் செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். அதே போல் ஆராய்ச்சி சார்ந்த துறையில இவங்க ஐடி ஃபீல்டெல்லாம் இவங்களுக்கு வந்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் வந்து ரொம்ப வேலை வாய்ப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடு ரொம்ப அதிகமாக வந்து மென்ஷன் பண்ணி ஒரு இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வேலை வாய்ப்பு இவங்களுக்கு கண்டிப்பாக அமையும். டைமிங் அமைப்பில் இவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். அஷ்டவசுக்களில் ஒருவர் தான் வந்து அந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய பீஷ்மர். அந்த அஷ்டவசுனுடைய பேர் வந்து, அதாவது மகாபாரதத்தில் அவருக்கு வந்து வேத வரதன் அப்படின்னு பேர், அதுக்கு பின்னாடி தான் அவருக்கு பீஷ்மருங்கிற பேர் வருது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அந்த அஷ்டவசுக்குள்ள அந்த 8ஆவதா வரக்கூடிய அந்த வசுவனுடைய பேர் என்னன்னா பிரபாஸ் அப்படிங்கிறது அதனுடைய பேர். அதுதான் வந்து அந்த நந்தினி பசுவை போய் அந்த காமதேவனுடைய மகளை நந்தினி பசுவை வந்து இப்போ தன்னுடைய அன்னிக்காவும் வந்து பிடிச்சிட்டு வரும்போது பிரச்சனை ஆயிடுது. அதனால அந்த கதை அப்படி போகும். அதனால இவங்க வந்து இவங்களுக்கும் எங்க குடும்பத்துல அண்ணி இருந்தாலும் இவங்களுக்கு கண்டிப்பா வந்து பிரச்சனை வரும். இந்த நட்சத்திரத்திற்கு அண்ணியோட கொஞ்சம் வந்து அவங்க கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அன்னாரோடு குடும்பத்தோட இவங்க வந்து பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 7 அஷ்டவசுக்களும் முன்னாடியே அடுத்தடுத்து பிறந்து வந்து இறந்து போயிடுறாங்க. இவரு மட்டும் இங்கேயே தங்கிடுறாரு. யாரு, இந்த பிரபாசம் மட்டும் இங்கேயே இருந்து தங்கி இருக்கிறதுனால வந்து இவர் அப்போ அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடும்பத்தோட வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதுக்கு பின்னாடி இவங்களுக்கு திருமணத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. தந்தையால் இவருக்கு கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை இந்த அடிப்படையில் போனோம்னா ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக போகும் வீடியோ. அப்படிங்கிறதுனால நம்ம தாராபலன் அடிப்படையில் வந்து நம்ம பேசுறதுனால நம்ம இந்த விஷயங்களை கொஞ்சம் சுருக்கி அடுத்தது நம்ம இப்போ வந்து தாராபலன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்ப்போம். இதற்கு 2வது நட்சத்திரமாக வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம். இதனுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை, அவியல் உணவு எடுத்துக்கலாம். இதனுடைய விருட்சம் அப்படின்னா கடம்பு மரம். இதற்கு அதிதேவதையாக வரக்கூடியது மிருத்யுஜேஸ்வரர். அப்போ அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு செய்வது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமதாரையாக வரக்கூடியது 4வது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரமாக வருது. அப்போ அன்னாச்சி பழம் வந்து பழமாகவும், அவுள் வந்து உணவாகவும், விருட்சம் வந்து
அதாவது வேப்ப மரமாகவும், அடுத்தது தெய்வமாக மகா ஈஸ்வரர் தெய்வமாகவும் வருகிறார். 6வது நட்சத்திரமாக வரக்கூடியது சாதகத்தாரை அஸ்வதி நட்சத்திரம் வருகிறது. இதனுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு, முந்திரி. இதனுடைய விருட்சம் எட்டி. இதனுடைய மலர் சாமந்தி. இதனுடைய ஆலயம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து அரப்பளீஸ்வரர், கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் ஆலயத்தை எடுத்துக்கணும். மற்றவங்க வந்து சரஸ்வதி தேவதையை நீங்கள் வழிபாட்டாக எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது மைத்ரேய தாரை என்று சொல்லக்கூடியது 8வது நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். இதனுடைய உணவு பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடை, பேரிச்சை. இதனுடைய விருட்சம் அத்திமரம். இதனுடைய தெய்வம் வந்து முருகப்பெருமான். அடுத்தது பரம மைத்ரேய தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். இதனுடைய பழம் வந்து நாவல் பழம். இதனுடைய விருட்சம் வந்து நாவல் மரம். அதே மாதிரி இதனுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபியை உணவாக எடுத்துக்கலாம். இதனை வழிபாட்டு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணன் நீங்கள் வழிபாட்டு தெய்வமாக எடுத்துக்கலாம். அடுத்தது சமுதாய தாரை 11வது நட்சத்திரம் திருவாதிரை வருது. அப்போ இவங்க வாழைப்பழத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். வில்வப்பூ வந்து இவங்க அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம். பொரிய உணவாக எடுத்துக்கொள்ளலாம். செங்கருங்காலி மரம் விருட்சகம். அடுத்தது வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜர் பெருமானை நீங்கள் வழிபாடு தெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது அதிக நன்மை தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச நட்சத்திரம். அதனுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், விளாம்பழம், பாயாசம் இதை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய விருட்சம் அரச மரம். இதனுடைய வழிபாட்டு தெய்வம் பரகஸ்பதி, நவகிரகத்தில் உள்ள குரு பகவான். அடுத்தது 15வது நட்சத்திரம் பந்தப் சிறப்பு தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம். இதற்கு உணவாக எடுத்துக்கொள்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரசம், நீர்ப்பூசணி வந்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம். மல்லிகை இதற்கான மலர். இதற்கான விருட்சம் ஆலமரம். இதற்கான வழிபாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரிய வழிபாடு முறையை நம்ம இதற்கு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17வது நட்சத்திரமாக வரக்கூடியது உத்திர நட்சத்திரம், நன்மைதாரை. அப்போ இதனுடைய பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை. உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகம். வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடாக எடுத்துக்கலாம். 20வது நட்சத்திரம் சுபதாரை. இதனுடைய நட்சத்திரம் சுவாதி. அப்போ இதுக்கு வந்து தேன் உலர்ந்த திராட்சை எடுத்துக்கலாம். தயிர் ஏடு உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய விருட்சம் மருத மரம். இதனுடைய வழிபாட்டு தெய்வம் நரசிம்மமூர்த்தி. அடுத்தது 24வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பிரபல்ய யோக தாரையாக வரக்கூடியது மூல நட்சத்திரம். இதனுடைய பழம் உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு வடை, கொய்யா இதனுடைய பழம் உணவு. அடுத்தது விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமரம். இதற்கு வழிபாட்டு தெய்வம் ஆஞ்சநேயர். அடுத்தது 27வது நட்சத்திரமாக வரக்கூடியது அபிஷேகத்தாரை. இதனுடைய நட்சத்திரம் திருவோணம். அப்போ இதுக்கு சீத்தாப்பழம் இட்லி உணவாகவும், எருக்கு விருட்சகமாகவும், அயக்கிர வழிபாடாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்திற்கு முடக்கு நட்சத்திரமாக வரக்கூடியது விசாக நட்சத்திரம். மதை நட்சத்திரமாக வரக்கூடியது பரணி நட்சத்திரம். வைநாசிக நட்சத்திரமாக வரக்கூடியது அனுசம். வேதை நட்சத்திரமாக வருகிறது சித்திரையும் மிருகசீரிசமும். எப்பயுமே வந்து இந்த செவ்வாய் நட்சத்திரத்திற்கு மட்டும்தான் அதனுடைய நட்சத்திரமே வேதை, வைநாசிகம் இந்த வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்திற்கு உணவு வழிபாட்டு முறையில் விருட்சங்கள்லாம் எப்படி ஒரு கம்பைண்டாக சேர்த்து எப்படி வந்து நம்ம அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். பொதுவாக சதய நட்சத்திரம் வரும் நாளில் இவங்க வந்து அந்த நாள் வந்து வளர்வரைய இருந்து அவங்க வந்து மிருத்யுவஜேஸ்வர வழிபாடு செய்வது நன்மை தரும். கருப்பு திராட்சை விதையை பயன்படுத்துவது ரொம்ப ஒரு அற்புதமான பலனை தரும். அதாவது நாம் பழத்தை சொல்லலை, அந்த கருப்பு திராட்சையில் செய்யப்பட்ட விதைகளை கூட இவங்க அது வந்து மாத்திரையாகவும் கிடைக்குது. அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து, நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் அதுவை முடிஞ்சவங்க டாக்டர் இருந்தால் அவருடைய ஆலோசனை பேரில் அதை நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம்.
உணவுல வந்து அவியலை வந்து இவங்க சேர்த்துக்கொள்வது இவங்களுக்கு ஒரு நன்மையான பலனை தரும். ஜென்ம திதியும் அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளில் இவங்க நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள அரப்பளீஸ்வரர் ஆலயத்தை சென்று வழிபாடு செய்வது இவங்களுக்கு ஒரு நன்மையான பலனை தரும். வீட்டுக்கு அருகிலே வந்து இவங்க அத்தி மர வழிபாடு அல்லது அத்தி மரத்தை வைத்து வழிபாடு செய்வது இவங்களுக்கு ஒரு அத்தி மரத்தை வைக்க முடியாது, அத்தி செடியை வைத்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணியில் மஞ்சளை கரைச்சி அதில் ஊற்றலாம். இரவு நேரத்தில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றுவதல் ரொம்ப ஒரு நல்ல பலனை தரும். திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு சிவனுடைய வழிபாடு செய்வது நன்மை தரும். அதே போல் நடராஜர் ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா சிதம்பரம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். பூச நட்சத்திரம் வரும் நாளில் வந்து நீங்கள் வந்து நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு தூப தீபம், ஒரு வஸ்திரம் சாத்தி, ஒரு நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். அடுத்தது ஆப்பிளும் வாழைப்பழமும், இதை வந்து ஆப்பிளும் வாழையும் வந்து என்ன பண்ணலாம்னா பெருமாள் சிவனுடைய ஆலயங்களுக்கு பூஜை செய்த பின் வந்து இதை நீங்கள் வந்து உணவாக எடுத்துக்கொள்வது ஒரு நல்ல பலனை தரும். மாதுளையை வந்து தயிர் சாதத்தோடு கலந்து சாப்பிடுவது இவங்களுக்கு ஒரு நன்மையான பலனை தரும். இவங்க வந்து இந்த மாதுளையும் தயிர் சாதத்தோட மாதுளையை வந்து சேர்த்து இவங்க அடிக்கடி வந்து சாப்பிடுவது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். இவங்களுடைய பிறந்த நாளும் உத்தர நட்சத்திரமும் வரும் நாளில் இவங்களும் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வது இவங்களுக்கு ஒரு நன்மையான பலனை தரும். அதுவும் இல்லாமல் இந்த பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், இந்த கார்த்திகை தீபம், இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து இவங்க முருகனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலனை தரும். அதே போல் மூல நட்சத்திரமும் புதன்கிழமையும் வர்ற அன்னைக்கு புதன் ஓரையில் 1 to 2 புதன் ஓரை வரும். அப்போ இவங்க வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வடை சாத்துறது, அதை வடை மாலை கொடுப்பது, வெண்ணெய் சாத்துவது அல்லது வெற்றிலை மாலை சாத்துவது இவங்களுக்கு கோரிக்கை வைத்தாங்கன்னா அன்னைக்கு வந்து வழிபாடு செய்து அன்னைக்கு அந்த கோரிக்கையை வைப்பது இவங்களுக்கு ஒரு அந்த கோரிக்கையை நிறைவேறதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் வந்து வெள்ளை எருக்கஞ்செடியில் அந்த கட்டையில் விநாயகர் பொம்மையை செய்து அதை இவங்க வீட்டில் வைத்து வழிபாடு செய்வதால் இவங்களுடைய எல்லா நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். பூச நட்சத்திரம் அன்னைக்கு வந்து அரச மரத்தடியில் ஒரு வழிபாடு செய்வது இவங்களுக்கு ஒரு நன்மையை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் வந்து கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் வளர்பிறை சதுர்த்தியாக இருந்து அன்று வந்து அந்த சந்தியா வேளையில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது இவங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை இவங்க வந்து தொடர்ந்து வந்து செய்துக்கிட்டே வரணும். வழிபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாளில் செஞ்சு நமக்கு ஒரே நாளில் பலன் கிடைக்காது. வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஆலயத்தை வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆலயத்தை தொடர்ந்து நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரணும். அப்படி இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு வழியை பாடுபட்டு நீங்களாக கஷ்டப்பட்டு அந்த பாடுபடுறதுங்கிறது என்ன, நோன்பு இருக்கணும், மற்றவங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து தானம் தர்மம் பண்ணணும், நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் இருந்தீங்கன்னா இறை சிந்தனையோடு நீங்கள் வந்து தொடர்ந்து இருந்தீங்கன்னா இறைவன் உங்கள் கூட வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ இறைவனுக்கு நமக்கும் வந்து ஒரு பாதையை நாம் உருவாக்கி கொள்வது தான் வழிபாடு. அப்போ அந்த முறையை வந்து தொடர்ந்து செய்யணும். இன்றைக்கி செஞ்சோம் நாளைக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா செடி வச்சது இன்றைக்கி பலன் தராது. அப்போ ஒரு செடி வச்சு நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், பாதுகாப்பு பண்ணணும். ரெண்டாவது அதுக்கு சரியான முறையில் அதை பராமரிக்கணும். அதுக்கு என்ன தேவையோ அதை நாம் வந்து செய்துக்கிட்டே வந்தோம்னா தான் அது பின்னாடி நமக்கு பலன் தருவது போல் இறைவனும் நமக்கு வழிபாடு முறைகள் மூலமாகத்தான் மனது பக்குவப்பட இறைவன் நம்மை நெருங்கி வருவான் என்பது தான் நமது முன்னோர்கள் நமக்கு சொன்ன இந்த வழிபாட்டு முறைகள். அதனால் வந்து ஆலயத்தை தொழுவதோ சாலவும் சிறந்தது அப்படின்னா தொடர்ந்து அதை செய்வது மிகவும் சிறப்பு. அப்போ தான் நமக்கு வந்து நல்ல பலனை கிடைக்கும். எனவே வந்து எந்த ஒரு செயலையும் வந்து தொடர்ந்து செய்வது தான் நமக்கு வந்து ஒரு செயலை உருவாக்குமே தவிர ஓரிரு நாட்களில் எந்த விளைவும் ஏற்படுத்தாது என்று கூறி
அன்பான நேயர்களே, இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.